இந்த வீடியோ டாபிக் RBI பாண்ட்ஸ் வெர்சஸ் பேங்க் FD. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பாங்க. RBI பாண்ட்ஸ் பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேர் நேம் மட்டும் கேள்விப்பட்டிருப்பாங்க, டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருப்பாங்க. வீடியோவில் ஃபஸ்ட்டு RBI பாண்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணல சில டிப்ஸை சொல்லிவிட்டு RBI பாண்ட்ஸுக்கும் பேங்க் FDக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பல கம்பேரிசன் டேபிள் மூலிமா கிளியராக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ கடைசியில் யாருக்கு RBI பாண்ட் சூட்டபுளாக இருக்கும், யாருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு RBI பாண்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, RBI பாண்ட்ஸில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.05% கிடைக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு RBI பாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கவர்மெண்ட் கேரண்டி இருக்கக்கூடிய ஒரு சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது ரிசர்வ் பேங்க் இந்தியாவே டைரெக்டாக இஷ்யூ பண்ணுது. ரிசர்வ் பேங்க் இந்தியா தான் எல்லா பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணுற பேங்கை இஷ்யூ பண்ணுறது தான் RBI பாண்டுங்கிறது. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நான் போட்டிருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட். இது ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிஸ்க்கே எதுவும் கிடையாது. இது எல்லா இண்டியன்ஸுக்கும் சூட்டபுளானது. கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி RBI பாண்டுக்கு 8.05% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது எல்லா பெரிய பேங்க்கை விட 2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட் 6 மாதத்துக்கு ஒருக்கா நமக்கு கிரெடிட் ஆயிரும் நம்ம பேங்க் SBI அக்கௌண்ட்டுக்கு. அதுபோல் இன்ட்ரெஸ்ட் 6 மாதத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஜனவரி 1 ஜூலை 1 அடுத்து ஜூலை 1 ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போதைக்கு வட்டி விகிதம் 8.05% கிடைக்குது. எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது NSE இண்டஸ்ட்ரியோட லிங்க் ஆகிருக்கு. NSEங்கிறது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணல நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், அந்த NSE தான். அது இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் ஆகுது. சப்போஸ் NSE இன்ட்ரெஸ்ட்டோட 0.35% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இது கிடைக்கும். ஃபார்முலா அதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இன்றைக்கி NSEக்கு 7.7% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போது அதோட 0.35% சேர்த்தும் போது நமக்கு 8.05% கிடைக்குது. சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒரு 0.2% அதிகம் பண்ணி 7.9 பண்ணுறாங்க NSEக்கு வச்சிட்டோம்னா, இதுக்கு அதே மாதிரி 0.2% அதிகம் பண்ணி 8.25% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி குறைச்சாங்கனாலும் குறையும். ஸோ டைரெக்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணாலும் குறைச்சாலும் அதே மாதிரி மாறும். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஷெடியூல் பார்த்தோம்னா வருஷத்துக்கு 2 தடவை பே அவுட் ஆகும். ஜனவரி 1 ஜூலை 1 இன்ட்ரெஸ்ட் SBI அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுவாங்க. க்யூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டு, காமன் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரெகுலராக நமக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்துடுது. சரி, இது மேக்ஸிமம் சேஃப்டி சோவரின் கேரண்டின்னு சொல்லுவாங்க. 100% ரிஸ்க் ஃப்ரீ. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை கேரண்டி கொடுக்குது. இது நிறையா ப்ரைவேட் பேங்கை விட கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இது கேபிட்டல், அதாவது போட்ட அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரெண்டுமே கேரண்டி கொடுக்குறாங்க. சரி, யாரெல்லாம் RBI பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணலாம். NRI நாட் எலிஜிபிள். ஜாயிண்ட் ஹோல்டிங், சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஜாயிண்டாகவும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மைனர் அக்கௌண்ட், குழந்தை பேரில் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேரண்ட்ஸே யாரும் கார்டியனாக போட்டு ஓப்பன் பண்ணியும். ஸோ எப்படி RBI பாண்ட் ஓப்பன் பண்ணுறது, என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டைரெக்டாக ரிசர்வ் பேங்க் இந்தியாவோட வெப்சைட்டில் RBI.org.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் டைரெக்டாக லாகின் பண்ணி நம்மளே யூசர் ஐடி பாஸ்வேர்டு மாதிரி க்ரியேட் பண்ணி ஓப்பன் முடியும். சரி, அந்தளவுக்கு நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு பேங்க்கில் SBIயோ, HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்கில் போய் RBI பாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அது சில ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது, ICICI செக்யூரிட்டிஸு, ஜெரோதா அந்த மாதிரி நிறையா இருக்குது. அவங்களும் இந்த மாதிரி டீல் பண்ணுவாங்க. எல்லாமே எப்படி இருந்தாலும் ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் பண்ணி இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டு கரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் லிங்க் பண்ணணும். ஏன்னா 6 மாதத்துக்கு இருக்கா இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆகுது. அந்த SBI அக்கௌண்ட்டு தான் அமௌண்ட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறைஞ்சபட்ச லிமிட் 1000 ரூபா, மினிமம் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது சர்ப்ளஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூட்டபுளான மெத்தடு. இது லார்ஜ் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், பெரிய அமௌண்ட் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 வருஷம் லாக்இன் பீரியடு, 7 வருஷத்துக்குள்ளே எடுக்க முடியாது ஃபிக்ஸட் பீரியடு. இது ப்ரீமெச்சூர் எக்ஸிட் ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக ரெகுலர் யூஸருக்கு இல்லை. இது எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் பண்ண முடியாது. லாங் டேர்ம் கோலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு சில கன்செஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் 60 வயசுக்குள்ளேனா 7 வருஷம் லாக்இன் பீரியடு, 60 70 வயசு வரைக்கும் 6 வருஷம் முடிஞ்சால் எடுக்க முடியும். 70 80 வயசு வரைக்கும் 5 வருஷம் முடிஞ்சால் எடுக்க முடியும். 80 வயசுக்கு மேலே 4 வருஷம் முடிஞ்சால் எடுக்க முடியும். அப்படி முன்னாடி எடுக்கும்போது
ஒரு பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். இது வந்து கடைசி 6 மாதம் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆகுது. கடைசியாக வரக்கூடிய 6 மாதம் இன்ட்ரெஸ்ட்டில் 50% பெனால்ட்டியாக வரும். சரி, டேக்ஸேஷன் ரூல்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் தான், டேக்ஸ் எக்ஸம்ஷன் எதுவும் இல்லை. நம்ம ஸ்லாப் சப்போஸ் இந்த வருஷம் 12 லட்சம் டேக்ஸ்னால் அதுக்குள்ளே வந்தால் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே வந்துன்னா டேக்ஸ் வரும். அதே மாதிரி ஏடிசி பெனிஃபிட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. லிக்விடிட்டி வித்ட்ராயல் ரூல்ஸ் பார்த்தோம்னா இது வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. என்ன இடத்துல சில பாண்ட்ஸ் இருக்குது, உதாரணத்துக்கு கோல்டு பாண்ட், சோவரின் கோல்டு பாண்ட் இருக்குது, நிறைய ப்ரைவேட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து மார்க்கெட்டில் நம்ம செல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பணம் வேணுன்னா டக்குன்னு மார்க்கெட்லேயே செல் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஆர்பிஐ பாண்டுக்கு இல்லை. ப்ரீமெச்சூர் எக்ஸிட் ஆப்ஷன் முன்னாடியே எடுக்க முடியுமானா அந்த ஆப்ஷன் இல்லை. இது லாங் டேர்மில் போடுறது தான் நல்லதாக இருக்கும். அட்வான்டேஜஸ் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஹை இன்ட்ரெஸ்ட் 8.05% கொடுக்குறாங்க. இது நிறையா பேங்க்கை விடவே ஒரு 2% வரைக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சோவரின் கேரண்டி ரொம்பவே சேஃபானது. 100% ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டு, எந்த அப்பர் லிமிட் கிடையாது. நிறைய கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்பர் லிமிட் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீம் பிஓஎம்ஐஎஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து 9 லட்சம் லிமிட்டு ஒருத்தருக்கு. சீனியர் சிட்டிசன் டெபாசிட் எஸ்சிஎஸ்எஸ் அதுக்கு வந்து 30 லட்சம் சீலிங், அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பிபிஎஃப் இருக்குது, பிபிஎஃப்க்கு வருஷம் 1 லட்சம் லிமிட்டு, அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த அப்பர் லிமிட் கிடையாது. சப்போஸ் வேறு இன்வெஸ்ட் பண்ணுறா கூட அந்த சீலிங் ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதுக்கு டைவர்ட் பண்ணிக்கலாம். லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம்னா லிக்விடிட்டி இல்லை, வேணும் போது அவசரத்துக்கு எடுக்க முடியாது. ப்ரீமெச்சூர் எக்ஸிட் ஆப்ஷன் ரெகுலர் யூஸருக்கு கிடையாது. அதே மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்டு எதுவும் கிடையாது. இதெல்லாம் லிமிட்டேஷன்ஸு. அதுவும் மந்த்லி இன்கம் வராது, 6 மாதத்துக்கு ஒருக்கா இன்கம் வரும். சரி, அடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி என்னென்னு பார்த்துடலாம். நிறைய மேஜர் பேங்கில் இப்போ என்ன மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது, சில டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேங்க் வந்து ஃபிக்ஸட் பீரியட் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இது. இது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அந்த பீரியடுக்கு கொடுப்பாங்க. எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது தான். சரி, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? நம்ம ரெஃபரன்ஸுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ICICI பேங்க் அதை எடுத்திருக்கோம். நீங்கள் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தா 6.5% கிடைக்குது. ஒரு ரேஞ்ச் வந்து 6லேருந்து 6.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 6% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதிகபட்சம் 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன போடும்போது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் 3 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம்னா போடும்போது 6.5% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதே 6.5% முடிகிற வரைக்கும் கிடைக்கும். பீரியட் வந்து 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்குது. வேணால் 3 மாதம், 6 மாதம், 2 வருஷம், 5 வருஷம் அப்படி எது வேணால் போடலாம். 5 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 80Cயில் எக்ஸம்ஷன் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட் அட்வான்டேஜஸ் இருக்குது. இது வந்து எப்போ வேணால் பிரேக் பண்ணி லிக்விடேட் பண்ணி எஸ்பி அக்கௌண்ட்டு கொண்டு வந்துட முடியும். ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி நான் போட்ட அமௌண்ட்டில் 90% வரைக்கும் லோனாக வாங்கிக்க முடியும். லோனுக்கு வந்து 1% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வரும். இது வந்து ஷார்ட் டைம் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சில டவுட் வரும், பிரேக் பண்ணி எடுக்கிறது பெட்டரா, லோன் வாங்குறது பெட்டரா அப்படின்னு. நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம், 1 மாதம் 2 மாதம் தான் ஆச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்காது, லோன் பெரிய பெனால்ட்டினால நம்ம பெரிய இஷ்யூ இருக்காது. அல்லது இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு சினாரியோ, நான் 3 வருஷம் போட்டோம், இப்போ 2.5 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் 4 மாதம் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு வச்சிட்டோம்னா அப்போ வந்து நம்ம பிரேக் பண்ணி எடுத்தோம்னா ஹோல் இன்ட்ரெஸ்ட்டுக்குமே வந்து பெனால்ட்டி வரும். அதுக்கு வந்து நம்ம லோன் வாங்கிக்கலாம், 90% லோன் வாங்கிக்கலாம். மீதி வந்து முடிஞ்சால் திருப்பி கட்டலாம், கட்ட முடியாட்டி மெச்சூர் ஆகும்போது அட்ஜஸ்ட் பண்ணி மீதி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஷார்ட்டே இந்த மாதிரி நீடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பேங்க் சேஃப்டி லிமிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து DICGC அப்போ இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும். அதுக்கு மேலே பேங்க் கேரண்டி. சின்ன ப்ரைவேட் பேங்க்கில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதனால் சின்ன ப்ரைவேட் பேங்க்கில் FD போட நினைக்கிறவங்க 5 லட்ச ரூபாய்க்குள்ளே போடுறது ஒரு சேஃப்டியாக இருக்கும். சரி, அடுத்து வந்து RBI பாண்ட்ஸுக்கும் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசன் பார்த்துடலாம். நிறைய டேபிள் கால் மூலியமாக பார்க்கலாம். யாருக்கு RBI பாண்ட் சூட்டபுளாக இருக்கும், யாருக்கு FD சூட்டபுளாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போது RBI பாண்டுக்கும் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பல கம்பேரிசன் டேபிள் மூலிமா கிளியராக கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் RBI பாண்டு யாருக்கு சூட்டபுளாக இருக்கும், பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் யாருக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் அண்ட் சேஃப்டி. RBI பேங்க் பொறுத்த வரைக்கும் 8.05% ரிட்டர்ன் கிடைக்கிது. பேங்க் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 6.5% மேஜர் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நேச்சர் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க. RBI பாண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நம்ம போடும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் கடைசி வரை கிடைக்கும். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் RBI பாண்டு கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பேங்க் கேரண்டி இருக்குது.
அடுத்து லிக்விடிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தோம்னா ஆர்பிஐ பாண்டு 7 இயர்ஸ் லாக்கிங் பீரியடு, அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுபோக பிரிமிச்சு வித்ராயல் பார்த்தோம்னா ஆர்பிஐ பேங்க்கில் 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறது சிரமம். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஆனால் பெனால்ட்டி வரும் கொஞ்சம். லோன் ஃபெசிலிட்டி வந்து ஆர்பிஐ பேங்க்கில் லோன் வாங்க முடியாது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 90% லோன் வாங்கிக்கலாம். இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கோம். ரைட். அடுத்து டேக்ஸு இன்கம் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஃபுல்லி டேக்ஸபிள் தான். அதாவது ஸ்லாபில் சேரும். நம்ம என்ன இன்கம் இருக்கோ டோட்டல் எல்லா இன்கம் சேர்ந்து 12 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் வரும். எல்லா இன்கம் சேர்ந்து 12 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் டேக்ஸ் வராது. ஆர்பிஐ பாண்ட் பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் பிடிப்பாங்க. நமக்கு வந்து இன்கம் கம்மியாக தான் வரும், டிடிஎஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வந்து ஃபார்ம் 121 இருக்குது, அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு கொடுத்துருங்க. இன்கம் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ பேங்கில் கரெக்டாக 6 மாதத்துக்கு இருக்கா இன்கம் பே அவுட்டு. ஃபிக்ஸட் டெபாசிட் வரைக்கும் மாதம் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம், அதில் 3 மாதத்துக்கு இருக்கா வாங்கிக்கலாம். அது கூமுலேட்டிவ், அதாவது கடைசியில் 2 வருஷமோ 3 வருஷமோ போட்ட கடைசியில் மெச்சூரிட்டி வாங்கும்போது நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்டும் கிடைக்கும். சரி, யார் ஆர்பிஐ பாண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், எனக்கு 7 வருஷம் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம், எனக்கு இப்போதைக்கு அமௌண்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க, ஒரு சேஃபான இன்கம் வேணும் அப்படின்னு மாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எக்ஸ்ட்ரா ஐடில் கேஷ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க. இது சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒரு ரிட்டையர் ஆகிறாங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக நிறைய ப்ரைவேட் கம்பெனியில், அது பப்ளிக் செக்டர் கம்பெனியில், அது சிபிஎஸில் ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. பென்ஷன் மாதிரி கிடைக்காது. அப்படிங்கிற வந்து அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு சேஃபாக வாங்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் ஒரு நல்ல ஆப்ஷன். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 80 லட்ச ரூபா வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அது 30 லட்ச ரூபா வரைக்கும் அவர் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதான் சீலிங்கு. அதுக்கப்புறம் 50 லட்சம் இருக்குது. அதில் வந்து ஒரு 30 லட்சத்தை வந்து இந்த ஆர்பிஐ பாண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். மீதி ஒரு 20 லட்சத்தை வந்து பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வச்சுக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷனுக்காக சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் சேஃப்டி, இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் டெபாசிட் இருக்கிறதுனால 100% சேஃப்டியும் இருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பணம் வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ யார் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, தேவைக்கு தகுந்த மாதிரி போடணும். 2 வருஷம் கழிச்சு ஒரு அமௌண்ட் வேணும், அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் எப்போனா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ரெகுலராக இன்கம் வேணால் பிரேக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, மீடியம் டைம் கோல்ஸ், ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். சுருக்கமாக பார்த்தோம்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் பேங்கோட 2% இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்பிஐ பாண்ட் பெட்டராக இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி, பீரியட் ஃப்ளெக்சிபிலிட்டி, தேவைக்கு தகுந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் சூட்டபுளாக இருக்கும். 7 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது, அசல் எடுக்க வேண்டாம், வட்டி மட்டும் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்பிஐ பாண்ட் பெட்டராக இருக்கும். எமர்ஜென்சி எப்போ எடுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் சூட்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் சேஃப்டி, கவர்மெண்ட் கேரண்டியோடு நினைக்கிறவங்களுக்கு ஆர்பிஐ பாண்ட் பெட்டராக இருக்கும். சரி, ஃபைனலாக பார்க்கும்போது ஆர்பிஐ பாண்டா ஃபிக்ஸட் டெபாசிட்டா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஓடாமல் மிக்ஸ் பண்ணி போகிறது நல்லது. ஆர்பிஐ பாண்ட் வந்து ஸ்டெபிலிட்டிக்கும் சேஃப்டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றியும் லிக்விடிட்டிக்கும் எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேஃப்டியும் லிக்விடிட்டி அக்சசிபிலிட்டி எல்லாமே பேலன்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. பை ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் பை டாக்டர் ஆனந்தன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீமில் கடந்த 25 வருஷமாக இந்த பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.